கத்திரிக்காய் மற்றும் வெண்டைக்காய் வாழ்ந்து வந்தனர். இருவரும் தோட்டத்தில் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தனர். ஆனால் ஒரு நாள் வெண்டைக்காய் சொல்லியது, நான் நீளமாகவும் மொத்தமாகவும் அழகாக இருக்கிறேன். எனவே நான் இங்கு மிகவும் முக்கியமானது. இதைக் கேட்ட கத்திரிக்காய் புன்னகையுடன் சொன்னது, நீ நிச்சயமாக அழகாக இருக்கிறாய். ஆனால் என்னுடைய தைரியத்தையும் மதியையும் கவனியுங்கள். அதே சமயம் ஒரு மாலையில் பாட்டி சமையல் செய்ய காய்கறிகளை தேடிக் கொண்டிருந்தார். அவர் வெண்டைக்காவை எடுத்தார், ஆனால் கத்திரிக்காயையும் எடுத்தார். பாட்டி சொன்னார், நீங்கள் இருவரும் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் கொண்டவை. எல்லா காய்கறிகளும் நம் உணவுக்கு தேவையானவை. இந்த சொற்களை கேட்டதும் கத்திரிக்காய் மற்றும் வெண்டைக்காய் ஒரு காரணமின்றி வாதிடுவதை நிறுத்தினர். அவர்களுக்கு புரிந்தது, ஒவ்வொருவருக்கும் தங்கள் சிறப்பம்சம் உள்ளது. அது அனைவரையும் முக்கியமாக ஆக்குகிறது. ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்களாக இருப்பதை மதிக்க வேண்டும்.